அங்க வந்து அப்படி அல்லேலூயா சொல்லும் போதுதான் தேவனுடைய கிரியை வெளிப்படுது, அவருடைய வல்லமை வெளிப்படுது. நம்மளுடைய சுயம் கிடையாது. பலவிதமான பலவீனங்கள் இருக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து தெரியும், அந்த இக்கட்டான சூழ்நிலைகள்ல ஒரு நரம்புல என்ன வீக்னஸ் நமக்கு மட்டும் தான் தெரியும். அதுல இருந்துட்டு தேவனுடைய சன்னிதானத்துல வந்து கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும் போது அவருடைய வல்லமை புரண்டு ஓடுவதை ஆவியின் வழியில புரிந்து கொண்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும். கொஞ்ச நேரம் கூட நம்ம வீணான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காம நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகலாம். எடுத்து வாசிங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், சேர்த்துக் கொள்வேன், இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். இதற்கு இணைப்பாக இன்று ஒரு விதை, வரக்கூடிய நாட்கள்ல 3 விதையோடு இந்த விதை இணைக்கப்படும். இப்பவே நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இன்று முன்னுரையாக இந்த வார்த்தையும் வரக்கூடிய நாட்கள்ல 3 பாகங்களாக தேவன் இதை பிரிக்க சொல்கிறார். வரக்கூடிய மாதங்கள்ல அடுத்த மாதம் பாகம் 1, அதற்கு அடுத்த மாதம் பாகம் 2, பாகம் 2 முடிந்த உடனேவே அதுக்கு அடுத்த மாதம் பாகம் 3. அப்போ தேவனோட வார்த்தை எப்படி இருக்கும்னு பாருங்க. ஏதோ நம்ம சும்மா கடமைக்காக படிச்சிடறோம் இல்லையா? இது செப்பனியாவை நம்ம உற்று நோக்கி தியானிக்கும் போதுதான் இதுல தேவன் எவ்வளவு ஆழமான காரியங்களை எவ்வளவு வித்தியாசமான ஒரு கோணத்துல கொடுத்துருக்காருன்னு நமக்கே புரியும். நம்ம நார்மலா வாசிக்கும் போது சும்மா ஏதோ வாசிக்கணும்னு வாசிக்கும் போது அது ஏதோ ஒரு வார்த்தையா தான் இருக்கும். நம்ம உள்நோக்கி வாசிக்கும் போதுதான் ஜீவன் உள்ள வார்த்தைன்னு நமக்கே புரியும். இப்ப பாருங்க, அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன். முதல் பாகம் எழுதிக்குங்க. கூட்டி கொண்டு வருவேன். அடுத்த மாதம் தேவன் பேச போகிறார். எங்க இருந்து தேவன் கூட்டி கொண்டு வரப்போகிறார்? பாகம் 1. பாகம் 2ல அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். எப்படி சேர்த்து கொள்வார், எவ்வாறு சேர்த்து கொள்வார்னு அநேக கேள்வி இருக்கலாம். நம்மளை ஒரு இடத்துல இருந்து கூட்டி கொண்டு வந்தாதான் தேவன் என்ன பண்ணுவார், நம்மை சேர்த்து கொள்வார். ஒரு எடுத்துக்காட்டா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு பெரிய ஒரு சிங்கப்பிடின்னு வச்சுக்கோங்க. அவனை யாருமே காப்பாற்ற முடியல. ஒருத்தனை சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா வலுவான ஒருத்தனாலதான் முடியும். ஆனா யாருமே என்ன பண்ணல, போயிட்டு காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சி கூட பண்ணவே இல்லை. அந்த இடத்துல இருந்து யாரோ ஒருத்தன் காப்பாற்றி கூட்டி கொண்டு வரான். கூட்டி கொண்டு வந்து என்கிட்ட இருந்தாதான்ப்பா உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சேர்த்து கொள்றான். பாத்தீங்களா? அப்ப ஆபத்துல இருந்து தேவன் உங்களை கூட்டி கொண்டு வரணும். அதன் பிறகு அவர் என்ன பண்ணணும், உங்களை சேர்த்து கொள்ளணும். ஏன்னா அவர்கிட்ட இருந்தாதான் நமக்கு என்ன பாதுகாப்பு. தேவனே எங்களுக்கு நித்திய பாதுகாப்புன்னு சொல்றவங்க மாத்திரம் கைகளை வருது. அப்போ பிசாசு கையில இருந்து தேவன் என்ன பண்ணணும், உங்களை கூட்டி கொண்டு வரணும், சேர்த்து கொள்ளணும். உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். இது 2வது பாகம் 2ல சேர்த்து கொள்வேன். 3வது உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது சிறையிருப்பை திருப்புவேன். 3 காரியங்கள். 1 கூட்டி கொண்டு வருவேன், 2வது சேர்த்து கொள்வேன், 3வது சிறையிருப்பை திருப்புவேன். இந்த 3 காரியங்களும் வரக்கூடிய நாட்கள்ல தேவன் எப்படி இடைப்படுவாரோ அப்படி இடைப்படட்டும். அதற்கு ஒரு முன்னுரையாக, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்ட்ரோடக்ஷன் வாங்க. இந்த 3த்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணலாம், இதை ஒன்றா சொல்லும் போது பரலோகம் சந்தோஷப்படும் சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். 1, அவர் நம்மை கூட்டி கொண்டு வருவார். 2வது, அவர் நம்மை சேர்த்து கொள்வார். 3வது, அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில ஒருத்தங்க தேவன் கிட்ட கேளுங்க, பா இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு, இதுல இருந்து என்னை கூட்டி கொண்டு வந்து சேர்த்து கொண்டு என்னோட சிறையிருப்பை திருப்புங்க. இப்போ
தேவன் உங்களுடைய நோயிலிருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னா நோயின் பிடியிலிருந்து அவர் உங்களை கூட்டிக் கொண்டு வரணும். அவர்கிட்ட நித்திய சுகம் இருக்கு. அதனால அவர் நம்மை சேர்த்து கொண்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும். அப்பதான் நம்முடைய சிறையிருப்பு மாறும். தள்ளாடின முழங்கால்கள் நேராக நடக்கும். இந்த 3 காரியங்கள் மிகவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் அப்படியே வாசிங்க. பூமியில் உள்ள இந்த இடத்துல மட்டும் இந்த வார்த்தையை கொடுக்கல. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தை. கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க மட்டும் அவர் என்ன பண்ணல, இந்த வார்த்தையை சொல்லல. உபாகம் 26:19 எடுத்து வாசிங்க. அங்கே அவர் அதான் இருக்காரு பாருங்க. கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அப்போ கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் அங்க இருக்கு. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் இங்க இருக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கு பாருங்க. இப்ப நீங்க செப்பனியா வாங்க. இப்ப 3ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. அப்போ அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். அப்படின்னா யார் தேவன் மேல நம்பிக்கையா இருக்காங்களோ அவங்களதான் தேவன் வைப்பார். அவர் மேல என்ன பண்ணணும்? நம்ம நம்பிக்கையா இருக்கணும். அதனாலதான் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, நம்பிக்கை வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. நம்ம கைகளை உயர்த்தி சாட்சி சொல்லவே முடியாது, நான் தேவனை நம்பி வந்தேன், என்னோட நம்பிக்கை வீணா போயிடுச்சு நம்ம சொல்லவே முடியாது. அவர் சாட்சியா தான் வைத்து கொண்டே இருக்கிறார். வரக்கூடிய வந்த நாட்கள்ல உங்களுடைய கால்களுக்கு தேவன் ஒரு புதிய பலத்தை கொடுப்பார் என்று தேவனுடைய ஊழியனா நான் விசுவாசிக்கிறேன். விசுவாச வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. எலும்புகளை நீங்க தான் உண்டு பண்ணீங்க, அந்த எலும்புகளுக்கு சுகம் நீங்க தான் கொடுக்கணும். நான் வேற யாரும் இல்லப்பா, உங்களோட பிள்ளைன்னு கேளுங்க. பிள்ளை கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. அதனால்தான் இல்லை இல்லை என்று அல்லை உந்தன் எல்லை வந்தேன் பிள்ளை, என் சொல்லை நீர் தள்ளவில்லை, உன் வில்லை தந்தீர் வெள்ளை. தேவன் அதனால்தான் எழுத வைத்தார். ஏதோ சும்மா கோர்வை எழுதணும்னு எழுதல, அதுல ஜீவன் இருக்கிறதுனாலதான் தேவன் எழுத வைத்தார். அப்போ உன் வில்லை தந்தீர் வெள்ளை அப்படின்னா பரிசுத்தத்தை கொடுத்துட்டீங்க. அதனால இந்த உடம்புக்கு எந்த ஒரு நோய் எந்த ஒரு பாதிப்போ வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க கூடிய சீக்கிரத்தை முட்டி போட்டோ எழுந்து நின்னோ சாட்சி சொல்லும்படியாக தேவன் வைப்பார். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருத்துங்க. நான் இன்னும் கேட்கறது, அவங்க கஷ்டப்பட்டு போயிட்டு வராங்க, புது பெல் கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியாது, சில நேரங்கள்ல நம்ம வெளிப்படையா சொல்லிடுவோம் இல்லையா, வலி இருக்குன்னு சொல்லிட்டு. வலிகள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். தேவன் அறிந்திருக்கிறார். அந்த வலிகள்ல இருந்து கூட விடுதலை ஆக்குவார்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். மீதியாக ஏன் வச்சிருக்காரு? நம்ம ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கை இப்பொழுதும் விடாம இருக்கிறோம், இனிமேலும் விடாம இருக்கணும். தேவன் நம்மை தான் தப்பு வைக்க வல்லவரா இருப்ப. எல்லாரையும் அழிச்சா கூட நம்மளை அழிக்க மாட்டார். ஆனா யாரையும் அழிக்க கூடாது. ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். ஏன்னா சோதம் குமரா பட்டணத்துல பல பாவங்கள், தேவனுக்கு பிடிக்காத செயல்லாம் செஞ்சாங்க, அதனாலதான் அழிச்சாரு. ஆனா நம்பிக்கை உள்ள ஜனங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், தேவன் அழிக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் நீங்க 14 வாசிங்க, அதே 3ல தேவன் சொல்லிட்டாரு பாருங்க, எம்பிரித்து பாடு. ஏன்னா தேவன் விடுதலை கொடுத்துட்டார். அப்புறம் முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. தேவன் சொல்ற விஷயம், முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. ஏன்னா
விரைவில் சுகம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுடைய கதவை தட்ட போகிறது. அதை துறக்க ரெடியாவுங்க. தேவன் கொடுக்க போறார். சுகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கொடுத்துட்டாருன்னு விசுவாசிங்க. ஒரு மாற்றத்தை தேவன் என்ன பண்ணுவார்னா அவரோட வார்த்தையின் மூலமா தான் ஆரம்பிப்பார். அவரோட வார்த்தையை கிரியேட் செய்யும். அவரோட வார்த்தையை நடத்தும். அவரோட வார்த்தையை உங்களுக்கு சுகத்தையும் கொடுக்கும். அதுக்கு அப்படியே வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உன் சத்துருக்களை விலக்கினார். அதனாலதான் ஒன்றுமே சேதப்படுத்தல. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு இருக்கு பாத்தீங்களா? சத்துருக்களை அவர் விலக்கும் போதுதான் அந்த வார்த்தை இணைக்கப்பட்டு இருக்கும். நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்ப்போம். ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படின்றத பாகம் 1 இருக்கட்டும் 2, 3 தேவன் எப்ப பேச சொல்றாரோ கண்டிப்பா பார்ப்போம். ஏன் சொல்றேன்னா இது வருங்காலத்துல இணைக்கப்படும். வரக்கூடிய மாதங்கள் இணைக்கப்படும் படம்ன்றதுக்காக சொல்றேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அவர் தான் அகற்றாரு. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? அகற்ற மாட்டீங்க. என்னோட பிள்ளையோட வீட்டுல நான் இருக்கும் போது எந்த ஒரு ஆக்கினையோ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அகற்றுவாரு. ஒரு 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 எடுத்துக்காட்டு சொல்றேன். நம்ம வருவோம். நம்ம வரும்போதே நம்ம காலில் ஏதாச்சும் ஒரு சின்ன அழுக்கு இருந்ததுன்னு வைங்க, அதை அகற்றுவோம்ல. அது போல உங்களுக்கு விரோதமா யாராச்சும் வராங்களா, அவங்களை தேவன் அகற்றிடுவார். அப்புறம் உன் சத்துருக்களை விலக்கி இங்க இருந்து விலக்குவார். சத்துருக்கள் உங்களை என்ன பண்ண முடியாது, ஒரு நாளும் மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். மேற்கொள்ளவே முடியாது. ஆனா தேவன் இருக்கிற வீடு, அவர் வந்த வீடு, எந்த நிந்தையோ வராது. அவர் விலக்குவார். இஸ்ரவேலின் விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் அவர் எங்க இருக்கிறார்? இப்பொழுது நம்மளுடைய நடுவில் இருக்கிறார். இதுதான் உண்மை. நம்ம சிறு கூட்டம் தான், சிறு மந்தை தான். பெரிய தந்தை இருக்கிறார், நம்மளுடைய நடுவில் இருக்கிறார். அதனாலும் நம்ம வெட்கப்படும்படியாக தேவன் ஒரு நாளும் செய்ய மாட்டார். ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். உங்களுக்கு அந்த கிரீம் பிஸ்கெட் பிடிக்கும் இல்லையா? எல்லாருக்குமே பிடிக்கும். மேல பிஸ்கெட் இருக்கும், கீழே பிஸ்கெட் இருக்கும், நடுவில் அந்த கிரீம் இருக்கும். சாதா பிஸ்கெட் சாப்பிட்டா நல்லா இருக்காது. அந்த நடுவுல அந்த கிரீம் இருக்கு பாத்தீங்களா, அதோட இணைச்சு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். அவர் இல்லாத வாழ்க்கை சாதாரண உப்பு போன்றது. அவர் நடுவில் இருக்கிற வாழ்க்கை தான் இனிப்பான வாழ்க்கை. இப்ப நம்ம எல்லாம் யாரு? மேல இருக்கிற பிஸ்கெட்டும் கீழே இருக்க பிஸ்கெட்டும். உங்களுக்கு இது பாக்குறதுக்கு கொஞ்சம் சிரிக்கிறத போல இருக்கலாம். ஆனா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நம்ம சாதாரணமா இருக்கும் போது அவ்வளவு இனிப்பா இருக்காது. அவர் நம்மளோட நடுவுல வந்தாதான் அது பெரிய ஒரு இனிப்பு, இனிப்பான வாழ்க்கையாய் மாறும். அப்ப தேவன் தான் நம்மளுடைய நடுவுல இருக்கணும். அதுக்கப்புறம் வாசிங்க. இனி இந்த வார்த்தை நீங்க கேள்விப்படாம இருந்திருக்க மாட்டீங்க. இனி தீங்கை காணாது இருப்பார். இதெல்லாம் ஒரு விளக்குனாதான் தீங்க நம்ம காணவே மாட்டோம். அதுக்கப்புறம் வாசிங்க 16. தேவன் சொல்றது பயப்படாதே என்றும் சொல்லப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விரைவில் ஒரு விடுதலை இருக்கு, பெரிய விடுதலை இருக்கு. அப்பொழுது தேவன் சொல்லுவார் பயப்படாதே. இப்பொழுதே என்ன பண்ணாத, உன்னோட கைகளை தளர விட்டுறாத. வரக்கூடிய நாட்கள் பெரிய போராக இருக்கலாம், ஆனா உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இது. அதுக்கப்புறம் வாசிங்க. உன் தேவனாகிய, மறுபடியும் பாருங்க அந்த வார்த்தை, நம் நடுவில் இருக்கிறார். இனி ஜப்ப வாழ்க்கையில இதை வச்சு கேளுங்க. ஏசப்பா, இங்க இருக்கிறீங்க, நான் முட்டி போடுறேன், என்னோட நடுவுல இருக்கீங்க, விடுதலை கொடுங்கப்பான்னு உரிமையோட கேளுங்க. விடுதலை கொடுங்கப்பா. நீங்க விடுதலை கொடுக்கிற வரைக்கும் உங்களோட பாதத்தை விட மாட்டேன், கெட்டியா பிடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு புதிய விடுதலையை தேவன் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். அதுக்கப்புறம் வாசிங்க. அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்றதுனாலதான் ரட்சிப்பார். ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன், வல்லமையான காரியங்களை செய்யக்கூடிய தேவன் அவர். அதனாலதான் பாருங்க, வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். வல்லமை உள்ளவர் மட்டும் தான் நம்மள ரட்சிக்க முடியும். தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கிறது? ரட்சிப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் வாசிங்க. அவர்
ஆஹ் களி கூறுவார். இதோ இந்த வசனம் தான் மிகவும் முக்கியமான வசனம். இதோ அக்காலத்தில் சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். இந்த வார்த்தை எழுதி வச்சுக்கோங்க. யாராச்சும் உங்களை சிறுமைப்படுத்தணும்னு எண்ணம் கொண்டு இருக்காங்களா, நீங்க சிறுமைப்பட்டு போனோம் அப்படின்னு யாரு நினைச்சாலும் தேவன் சொல்ற வார்த்தை, அக்காலத்தில் அவர்களை தண்டிப்பேன். நொண்டியானவனை நொண்டியானவனை யாரும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் தள்ளிதான் வைப்பாங்க. தேவன் தான் சேர்த்து கொள்வார். நொண்டியானவனை ரட்சித்து, நம்ம அப்படிதான் இருந்தோம், நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்தது, நொண்டியான வாழ்க்கையா தான் இருந்தது. அவர் தேடி வந்து நம்மை ரட்சித்தார். இன்று சாட்சியா இருக்கும், சுகத்தோட இருக்கும், சுக பல ஜீவன். அன்று இல்ல, ஆரம்ப காலகட்டத்தில் இல்ல. தேவன் எப்படியோ வந்தார். தேவன் நடத்தணும் அப்படின்னா எப்படி வேணா நடத்துவார். காகத்தை கொண்டு கூட நடத்துவார். உங்களுக்கு தாகம் வருதா, காகத்தை கொண்டு நடத்துவார். எலியா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன காகத்தை கொண்டு போஷிப்பார் நினைச்சு பார்க்கல. ஆனா போஷித்தார். ஏன்? எலியாவின் மேல திட்டம் மேன்மையா இருந்தது. அவனை வட்டம் போட்டு தூக்கலான்னு ரொம்ப பேர் நினைச்சாங்க. ஆனா தேவனுடைய திட்டம் யார் மேல இருக்கோ, என்ன பலவீனம் வந்தாலும் இறுதி முடிவு அவங்களுக்கு சுகம்தான். அது போலதான் எலியாவுக்கு உணவே கிடைக்காதுன்னா பண்ணிருக்கலாம். ரொம்ப பேர் நினைச்சிருக்கலாம், அவரே நினைச்சிருக்கலாம், எப்படி ஒண்ணுமே ஆகாரம் எப்படியும் நமக்கு கிடைக்காது. ஆனா ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் என்னன்னா பண்ணிருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்கிறார், கண்டிப்பா நடத்துவார்னு உள்ள இருந்திருக்கும். ஆனா காகத்தை கொண்டு போஷிப்பாருலாம் அவருக்கு என்ன இருந்திருக்காது, ஒரு எண்ணம் கூட இருந்திருக்காது. ஆனா தேவன் நடத்தினார். அவ்வாறு நம்மளுடைய குடும்பத்தையும் தேவன் அற்புதமாய் நடத்துவார். அப்படியே வாசிங்க. தள்ளுண்டவனை அவர் என்ன பண்ணுவாரு, யாராச்சும் உங்களை தள்ளிட்டாங்க அப்படின்னா நீங்க கீழே விழ மாட்டீங்க, அவர் உங்களை சேர்த்து கொள்வார். அப்புறம் மறுபடியும் அதை சொல்றாரு பாருங்க, புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இந்த வார்த்தை தான் மிகவும் முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையில இருக்கிற ஜீவன் தான் முக்கியமானது. என்ன? புகழ்ச்சியும் கீர்த்தியும். இந்த ரெண்டு தான். ஒண்ணு இங்க இருக்கா, அடுத்த வசனத்திலயும் இருக்கும், உபாகமும் 26:19 இருக்கும். அடுத்ததான் அப்படியே நீங்க வாசிங்க, முடிச்சிடலாம். பிறர் கண் காணன் இருக்கா, உங்கள் கண் காணன் இருக்கா? அப்ப உங்களுடைய கண் காண அவர் என்ன பண்ணுவார், உங்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது இந்த வசனத்தை தெரிந்தவர்கள், இதை புரிந்து கொண்டவர்கள், இதை உட்கொண்டவர்கள் என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, இந்த வசனத்துல இருக்கிற வார்த்தைகளின்படி ஆக கடவுள்னு புரிஞ்சுப்பாங்க. அப்ப எல்லா ஜனத்தை காட்டிலும் அவர் என்ன பண்ணுவாரு, நம்மைதான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். அவ்வாறாக நடக்க போகிறது. இந்த வரக்கூடிய நாட்கள்ல பாகம் 1 நீங்க கேளுங்க. இந்த மூன்றுமே எவ்வாறு நீங்க இடைப்பட போறீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க இடைப்படும் போது அதுல வேறு ஒரு மாம்ச சிந்தையோ எதுவுமே என்ன இருக்கக்கூடாது, அதுல ஆட்கொள்ள கூடாது. ஆவியின் வழி நீங்க என்ன போதிச்சு என்ன நடத்துங்கப்பா, அதுல இருக்கிற ஆழங்கள் எனக்கு கற்றுத்தாங்கப்பானா கற்று தருவார். எனக்குமே இது ஒரு பாடம் தான், நானும் தான் கற்றுக்கொள்ள போறேன். அவர் எங்க இருந்து நம்மை கூட்டி சேர்க்க போகிறார், சேர்த்து கொள்ள போறார். சிறையிருப்பை எப்படி மாற்றுவார், நம்மளுடைய கண்கள் அது நமக்கே ஆர்வமா இருக்கு இல்லையா? ஆனா நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வார்த்தை மேன்மையான வார்த்தையாய் புறப்பட்டு வரும். அதாவது நம்ம உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ நம்ம சாதாவா போறதுக்கும் மெட்ரோல போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போனோம்னா, இப்ப நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம போவோம்னு வைங்க, கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துல இருந்து 1 hour அப்படி வச்சுக்குங்க.
ஆனா மெட்ரோல போனா 35 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம். வித்தியாசம் இருக்கு. தேவன் எப்படி நடத்தணும்னு தேவனுக்கு தெரியும். சில நேரங்கள்ல மொல்லமா நடத்துவாரு, சில நேரங்கள்ல வேகமா நடத்துவாரு. ஏன்பா வேகமா நடத்துனீங்கன்னு கேட்க கூடாது, ஏன்பா மொல்லமா நடத்துனீங்கன்னு கேட்க கூடாது. நம்ம தேவன் இந்த நேரத்துல வேகமா நடத்துவார்னு நினைச்சிருப்போம், அப்ப மொல்லமா நடத்துவாரு. மொல்லமா நடத்துவாரு அப்படின்னு நினைச்சிருப்போம், வேகமா நடத்துவாரு. அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வாறாக அவர் என்ன அங்க எழுதி வச்சிருக்காரோ அவ்வாறு நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் சொல்லிடலாம் அடுத்த மாசம் வந்து பாகம் 1ன்னு, ஆனா மாத்துவார். அடுத்த மாதம் வந்து வேற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாகம் 1ன்னு கூட என்ன பண்ணலாம், தேவன் சொல்லலாம். இன்று வரைக்கும் பாருங்க 7 விதமான அருவருப்புகள் 2 தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. மீதி 5 எப்ப எடுக்க போறேன் எனக்கு தெரியல. ஆனா தேவன் நடத்துவார். வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக புதிய புதிய சாட்சிகளையும் ஜீவனுள்ள சாட்சிகளையும் எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுவாரு, கூட்டி சேர்த்து சிறையிருப்பை மாற்றுவார். இந்த விசுவாசத்தோடு இருங்க. என்ன வந்தாலும் கலங்காதீங்க, வியாதி வந்தாலும் சோர்ந்து போவாதீங்க. பலவீனம் வரந்தான், எசப்பா என்னை விடுதலை ஆக்குங்க. எல்லாருக்கும் முன்பாக எல்லாரும் பார்த்து தேவனை நம்பி போயிட்ட, தேவன் என்ன பண்ணார், உனக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்ற மாதிரி வைக்காதீங்கப்பா. என்னை ஆசீர்வதித்து நாங்க சாட்சியா இருக்கணும், நான் சாட்சியா நிக்கணும், அதுக்காக என்னுடைய வியாதியில இருந்து விளக்குங்க. நான் அப்படிதான் வந்து கேட்பேன், எவ்வளவு வியாதிகள் வந்தாலும் எனக்கு ஒண்ணு தெரியும், இது எல்லாமே சாட்சியா மாறப்போகுது. அவ்வாறு இந்த பலவீனம் கூட சாட்சியாய் மாறி குடும்பம் முழுவதும் சந்தோஷமாய் நித்திய சந்தோஷமாய் எல்லாரும் எப்படின்னா, நம்ம நல்லா ஒரு முன்னேறிட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள என்ன வந்துடும், நம்மளுக்கு இப்படி இருக்கு அவங்க எப்படி முன்னேறலாம் அப்படின்னு ஒரு பொறாமை வந்துடும். ஆனா அந்த பொறாமை நம்மளுக்கு இல்லாததுனாலதான் தேவன் நம்ம உயர்த்திட்டே இருக்கிறார். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு திங்க் பண்றோம்ல, நினைச்சிட்டு இருக்கோம்ல, அந்த நினைப்பு தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கு, தேவனுக்குள்ள நடத்திட்டே இருக்கு. ஏன்னா தேவனுடைய சிந்தையை பெற்றவர்கள், அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த ஒரு நம்பிக்கையோடு இருங்க. இந்த ஒரு எண்ணத்தை கொண்டு இருங்க. குடும்பம் முழுவதும் வியாதிப்படாமல் சுகத்துடன் பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். கண்களை மூடலாம். அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஒரு நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. இன்று வரை ஆண்டவரே எங்களோடு இருந்து பாதுகாத்து